பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் மற்றும் 18ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உலக மேன்மை நிலையற்றது. நம்ம கடையில் போய் ஒரு பொருளை வாங்கும்போது இப்படி கேட்கும், இது எவ்வளவு நாட்கள் உழைக்கும், அல்லது இதற்கு எத்தனை ஆண்டுகள் கேரண்டி இருக்கிறது. இப்போ கேரண்டி இல்லை, இது உழைக்காது, அதிக நாட்கள் இருக்காது என்று தெரியும் போது அந்த பொருட்களை நாம் அதிகமாக வாங்குவதில்லை. சீக்கிரமாக மோசமாகக்கூடிய பொருட்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதிகமாக வாங்க மாட்டோம். அநேக நாட்கள் என்னென்ன பொருட்கள் நிலையாக இருக்குமோ அந்த காரியங்களை தான் நாம் அநேகம் விலை கொடுத்து வாங்குவோம். இந்த ஒரு மனநிலை நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவை. இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய நேரத்தில் மாத்திரம் நமக்கு இந்த மனநிலை இருந்தால் போதாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பது நமக்கு நல்லது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய நேரத்தை நாம் ஒரு சில முக்கியமான காரியங்களுக்காக நாம் செலவிடுகிறோம். அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த காரியம் நிலைக்குமா, இந்த காரியம் நித்தியமாக நிலைக்குமா, இந்த காரியத்திற்கு நான் இவ்வளவு பிரயாசத்தை கொடுக்கிறேன், இவ்வளவு பணம் செலவழிக்கிறேன், இவ்வளவு நேரம் கொடுக்கிறேன், நான் செய்யக்கூடிய இந்த காரியம் மரணத்தை தாண்டி வருமா? அந்த ஒரு கேள்வியை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் கேட்கும்போது தான் நிலையற்ற காரியங்களில் அதிகமான நேரத்தையும் நம்முடைய சேமிப்பையும் நம்முடைய உழைப்பையும் கொடுக்காமல் நித்தியமான காரியங்களுக்காக நாம் கொடுப்பதற்கு ஆரம்பிப்போம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், உலகத்திலிருந்து வரக்கூடிய மேன்மை நிலையற்றதாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இந்த இடத்துல பாபிலோன் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த பாபிலோன் தேசத்தை நாம் நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல பாபிலோன் என்று சொல்லப்படுவது அது உலகத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாபிலோன் என்றால் என்ன? ஒரு 3 காரியங்களை நாம் பார்ப்போம். பாபிலோன் என்றால் தேவனுக்கு விரோதமான கொள்கைகள், தேவனுக்கு விரோதமாக உலகத்தில் காணப்படக்கூடிய கொள்கைகள், நம்பிக்கைகள், கருத்துக்கள் அல்லது வாழ்க்கை முறைகள், இதுதான் பாபிலோன். இந்த உலகத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் தேவனுக்கு விரோதமானதாக காணப்படுகிறது அல்லது தேவனுடைய வார்த்தையோடு முரண்பாடாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, பாபிலோன் என்றால் என்ன? தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை முறை, அதையும் நம்ம என்ன சொல்லலாம், பாபிலோன் என்று சொல்லலாம். அதே 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாய் இருக்கிறது. இப்போ பாபிலோன் எப்படிப்பட்டது என்றால், தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை முறையை நாம் பாபிலோன் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, பாபிலோன் என்றால் என்ன? தேவனை மகிமைப்படுத்தாத உலக மேன்மை, அதுவுமே பாபிலோன் என்றுதான் அழைக்கப்படுகிறது. இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பிசாசும் கூட அவனுக்கு கீழ்ப்படியும் போது அநேக நன்மைகளை தருவதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது பிசாசு இயேசுவை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறான். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான்.
அப்போ இயேசுவை பார்த்து பிசாசு சொல்லக்கூடிய காரியம் என்ன? இந்த உலகத்தின் மகிமை எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமான நபருக்கு நான் அதை கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் அதை உனக்கு தருகிறேன் என்று பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தில் தான் ஒரு நோக்கம் இருக்கிறது. பிசாசின் மூலமாக உண்டாகக்கூடிய காரியங்கள் அது ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ளால் நடத்தாது, ஒரு நோக்கம் உடைய வாழ்க்கைக்குள்ளால் நம்மை நடத்தாது. அந்த மாதிரி காரியங்கள் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது நாம் ஏமாந்து போய்விடுவோம் அல்லது வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். அப்போ தேவனை மகிமைப்படுத்தாத உலக மேன்மைகள் எல்லாமே பாபிலோனை தான் குறிக்கிறது. இப்படியாக இந்த 2 அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது பாபிலோனை குறித்தும் பாபிலோன் எப்படி விழுந்தது இந்த காரியங்களை தான் நாம் அதிகமாக படிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவளுடைய என்று சொல்லும்போது அது பாபிலோனை குறிக்கிறது, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்போ பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லும்போது ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு தேசத்தை விட்டு வெளியில் வருவதை நாம் பார்க்கவில்லை. இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோமே, இதிலிருந்து வெளியில் வருவதை தான் இயேசு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து தேவனுக்கு விரோதமான கொள்கைகள், தேவனுக்கு விரோதமான கருத்துக்கள் அல்லது நம்பிக்கைகள் இதிலிருந்து வெளியில் வர வேண்டும். இரண்டாவதாக, தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை முறைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். மூன்றாவதாக, தேவனை மகிமைப்படுத்தாத உலக மேன்மைகளிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆனால் அவரை மகிமைப்படுத்தாத உலக மேன்மைகளிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய மேன்மைகள் எதுவுமே நிலையற்றதாக காணப்படுகிறது. ஒரு 3 வசனங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே. அப்போ பாபிலோனை பார்த்து ஒரே நாளில் உனக்கு ஆக்கினை வந்தது என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனம், ஒரே நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே. அப்போ அவ்வளவு ஐஸ்வர்யம் உடையதாக காணப்பட்டது ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. 19ஆம் வசனம், ஒரே நாளிகையில் இவள் பாழாய் போனாளே. ஒரே நாளில் அந்த பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடியது அது அழிந்து போகிறது, பாழாய் போகிறது. அதனால தான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பாழாய் போகக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணாதுங்க, பிடித்து வைத்து கொண்டு இருக்காதுங்க, அதன் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைக்காதீர்கள், அதை சுதந்திரித்து கொள்வதற்கு உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் என்ன பண்ணாதுங்க, கொடுக்க வேண்டாம். நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோமே, ஒரு சின்ன பொருளை நம்ம வாங்கினா கூட இது எவ்வளவு நாள் நிலைக்கும் என்று பார்த்து தான் நாம் வாங்குகிறோம். அப்போ இந்த பாபிலோன் வாழ்க்கை முறை, அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய மேன்மை அது நிலைக்கவே செய்யாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய உழைப்பையோ நேரத்தையோ பொருளையோ நாம் கொடுக்காமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் எதை நாம் தேட வேண்டும், எதில் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்றால், நித்தியமாக நிலைக்கக்கூடிய காரியங்களுக்காக தான் நாம் நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் எப்படி உங்களுடைய நேரத்தை கொடுக்கிறீர்கள்? நித்தியமாக நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களில் அதிகமாக உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் உழைப்பையும் கொடுத்து நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுறீங்களா? அல்லது நிலையற்றதாகிய இந்த பாபிலோன் சார்ந்த காரியங்களில் உங்களுடைய மனதையும் விருப்பத்தையும் இருதயத்தையும் நேரத்தையும் வைத்து அழிந்து போகக்கூடிய பொருட்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளில் நாம் சிந்திப்போம். தேவன் சொன்னது மாதிரி பாபிலோனிலிருந்து வெளியில் வருவோம், தேவனுக்காக வாழுவோம். அவர் நித்தியமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே,
இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிலையில்லாத உலக பொருட்கள் மேல் எங்களுடைய ஆசையை அல்லது நம்பிக்கையை வைக்காதபடிக்கு உங்கள் மேலே நித்தியமான நிரந்தரமாக நிலைக்கக்கூடிய காரியங்களின் மேலே எங்களுடைய விருப்பத்தையும் இருதயத்தையும் வைத்து அதில் நாங்கள் அதிகமாக நேரங்களை செலவழித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.